தற்போது கிடைத்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி. நெல்லை நீதிமன்றம் அருகே இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் மொபைல் காட்சிகளானது வெளியாகியிருக்கிறது. நெல்லை நீதிமன்றம் அருகே இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் மொபைல் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. தற்போது அதை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த கொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக வந்தவர் மாயாண்டி. இதையடுத்து அவர் இன்று வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற வளாகத்தில் மாயாண்டியை சரமாரியாக வெட்டி கொள்ளும் மொபைல் காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதனை நாம் பார்த்து வருகிறோம். நெல்லை நீதிமன்றம் அருகே இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் மொபைல் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த கொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக மாயாண்டி வந்திருந்தார். இதையடுத்து மாயாண்டியை வெட்டியவர்கள் சாலையின் மறுபுறம் நிறுத்தப்பட்ட காரில் ஏறி நிதானமாக புறப்பட்டு செல்வதும் வீடியோவில் பதிவாகியிருக்கிறது. அந்த வீடியோ பதிவினை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கொலையாளிகள் சென்ற காருக்கு அருகிலேயே 10 அடி தூரத்தில் நின்றிருந்த காவல்துறை வாகனம். நெல்லை நீதிமன்றம் அருகே இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் மொபைல் காட்சிகளானது வெளியாகியிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த கொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக மாயாண்டி வந்திருந்தார். நீதிமன்ற வளாகத்தில் மாயாண்டியை சரமாரியாக வெட்டி கொள்ளும் மொபைல் காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. அதனை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மாயாண்டியை வெட்டியவர்கள் சாலையின் மறுபுறம் நிறுத்தப்பட்ட காரில் ஏறி நிதானமாக புறப்பட்டு செல்வதும் அந்த வீடியோவில் பதிவாகியிருக்கிறது. கொலையாளிகள் சென்ற காருக்கு அருகிலேயே 10 அடி தூரத்தில் நின்றிருந்த காவல்துறை வாகனம். நெல்லை நீதிமன்றம் அருகே இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் மொபைல் காட்சிகளானது வெளியாகியிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த கொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக மாயாண்டி வந்திருந்தார். நீதிமன்ற வளாகத்தில் மாயாண்டியை சரமாரியாக வெட்டி கொல்லும் மொபைல் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. மாயாண்டியை வெட்டியவர்கள் சாலையின் மறுபுறம் நிறுத்தப்பட்ட காரில் ஏறி நிதானமாக புறப்பட்டு செல்வதும் வீடியோவில் பதிவாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்டு வரலாம். சரவணன் வணக்கம். நெல்லை நீதிமன்றம் அருகே இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தின் அந்த அதிர்ச்சியூட்டும் மொபைல் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. வணக்கம் பிரகாஷ். திருநெல்வேலி மாவட்டம் கீழநத்தத்தை சேர்ந்த ராஜாமணி என்பவர் கீழநத்தம் வார்டு உறுப்பினராக திமுகவை சேர்ந்திருந்து வந்தார். இவர் அந்த பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி நடந்த ஒரு கொலை வழக்கில் நேரில் ஆஜராவதற்காக இன்று காலை 10:30 மணி அளவில் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாயாண்டி வருகை தந்திருக்கிறார். அப்பொழுது அந்த பகுதியில் காரில் வந்த 7 பேர் கொண்ட கும்பல் 4 பேர் காரை விட்டு இறங்கி மாயாண்டியை வழிமறித்து சரமாரியாக நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பாகவே போலீசார் கண் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஒரு கொலைவெறி தாக்குதலில் தற்போது மாயாண்டி உயிரிழந்திருக்கிறார். இந்த படுகொலை சம்பவத்தை கண்டித்து நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் தவிர்த்து மற்றும் வழக்கறிஞர்கள் தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. தற்பொழுது அந்த வழியாக காரில் சென்ற ஒரு நபர் மாயாண்டியை சரமாரியாக வெட்டக்கூடிய அந்த காணொலியை தற்பொழுது சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார். அந்த காட்சியை பார்த்தாலே தெரிகிறது.
மாவட்ட நீதிமன்றம் வாயிலில் சுமார் 10ற்கும் மேற்பட்ட காவலர்கள் போலீசார்கள் அந்த இடத்துல பாதுகாப்பு இருந்திருக்கிறாங்க. போலீசார் கண் முன்னிலையிலேயே அந்த மாயாண்டியை 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக அறிவாளால் வெட்டக்கூடிய காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனை எந்த ஒரு காவலர்களும் முறையாக தடுக்கப்படவில்லை என்ற முக்கியமான குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கிறாங்க. அப்போது பணியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மட்டுமே ஓடி சென்று 4 பேரில் ஒருவரை பிடித்து காவலரிடம் ஒப்படைத்திருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தில் பல கொலைகள் அரங்கேறி வருகிறது. குறிப்பா சொல்லணும்னா நெல்லை மாவட்ட நீதிமன்றம் வளாகத்தை சுற்றியே தற்போது வரை 3-4 கொலைகள் அரங்கேறியிருக்கின்றன. சராசரியான இடைவெளியில் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டம் குறிப்பாக பாளையங்கோட்டையில் அடுத்தடுத்து கொலைகள் நடைபெறுவது தற்போது நெல்லை மாவட்ட மக்களிடையே ஒரு பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. உயிரிழந்த மாயாண்டியின் உடல் தற்போது நெல்லை அரசு மருத்துவமனையில் உடற்கூறுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. ராஜா மாயாண்டியின் உறவினர்கள் தற்போது நெல்லை அரசு மருத்துவமனை விரைந்து வந்துட்டு நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் ரூபேஷ்குமார் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 தனிப்படைகளும் இந்த வழக்கு தொடர்பாக தீவிரமாக விசாரித்து வரக்கூடிய நிலையில தற்போது மாயாண்டியை 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்யக்கூடிய அந்த காணொலியானது தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். தற்போது கிடைத்திருக்கும் மற்றொரு முக்கிய செய்தி, நெல்லை நீதிமன்றம் முன்பு நடந்த கொலை சம்பவம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்டு வரலாம். செந்தில்குட்டி, விவரங்கள். திருநெல்வேலி கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் வழக்கு விசாரணைக்காக நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார். அங்கு 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை சுற்றி வளைத்து வெட்டி படுகொலை செய்தது. இந்த சம்பவ இடத்திலேயே மாயாண்டி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் அமர்வானது தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. அப்போது நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதை ஏன் காவல்துறை தடுக்கவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா, கொல்லப்பட்டவர் மீது பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் முன்விரோதனம் காரணமாகவே இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து 100 மீட்டர் தூரத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளதாகவும் நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் ஒரு குற்றவாளியை சம்பவ இடத்திலே கைது செய்ததாகவும் தெரிவித்தார். அப்போது குற்றம் நடந்ததற்கு முன்பாக அதனை காவல்துறையினர் தடுக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதி, மாவட்ட நீதிமன்றங்களில் பாதுகாப்பு பணியில் அதிகமான காவலர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தலை வழங்கினார். இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன், மாவட்ட நீதிமன்றங்களில் ஏற்கனவே போதுமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து திருநெல்வேலி சம்பவம் தொடர்பாகவும் மாவட்ட நீதிமன்றங்களில் பாதுகாப்பு பணியில் தொடர்பாகவும் அறிக்கை தாக்கல் செய்ய முடியும். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த விசாரணையை நாளை முழுமையாக விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்து தாமாக முன்வந்து எடுத்த வழக்கை நாளைக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.